أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ஜமாத்தார்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் மகத்தான நல்லருளால் பரக்கத் மிகுந்த இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹுவின் பேரருளையும் மன அமைதியையும் பெற்றுத்தரக்கூடிய இறையில்லமாம் பள்ளிவாசலில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்ததை போன்று இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டு நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்களாக உயர்ந்த சொர்க்கமாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து நல்லருள் புரிவானாக, ஆமீன் என்ற துஆவோடு இந்த வார ஜும்மாவின் தலைப்பாக தாய்ப்பாலின் மகத்துவம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, உலக சுகாதார ஒருங்கிணைப்பு மையம், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்று சொல்லப்படுகின்ற, சுருக்கமாக WHO என்று சொல்லப்படுகின்ற உலக சுகாதார ஒருங்கிணைப்பு மையம் 162% குழந்தைகள் அவர்கள் உடலில் பலமற்றவர்களாக, எலும்பு பலமற்றவர்களாக, நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களாக இருக்கிறார்கள் என்கிற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சரியாக 3 மாதங்களுக்கு முன்னால் வெளியிட்டார்கள். அதற்கு 11 காரணங்களை குறிப்பிடுகிறார்கள். வரக்கூடிய எதிர்கால சந்ததிகளின் இந்த எண்ணிக்கை 60% இருக்கக்கூடியது 70ஆக 80ஆக கூடிக்கொண்டே போகலாம். எப்படி நீரிழிவு நோய், சர்க்கரை வியாதி ஆரம்பத்தில் 100 நபருக்கு 1ஆக இருந்தது, பிறகு 100க்கு 2ஆக மாறியது, 10க்கு 3ஆக மாறியது, இப்பொழுது 5 நபர்கள் ஒருவருக்கு என்று அதனுடைய எண்ணிக்கை கூடிக்கொண்டே வருகிறது. இதே போன்று சுகாதாரம் இல்லாத, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவான, பலவீனமான குழந்தைகளின் இந்த எதிர்கால எண்ணிக்கை 60 என்பது இன்னும் அதிகமாகலாம் என்கிற அபாய சங்கை அவர்கள் 3 மாதங்களுக்கு முன்னாலேயே தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு 11 காரணங்களை அவர்கள் பட்டியலிட்டாலும் மிக பிரதானமான காரணம் தாய்ப்பாலின் மகத்துவத்தை பற்றித்தான் அந்த கட்டுரையில், இந்த நீண்ட ஆராய்ச்சி கட்டுரையில் நமக்கு வகுப்பெடுக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, போதிய தாய்ப்பால் இன்மையின் காரணத்தினால் குழந்தைகள் இப்படி ஆகிறார்கள், அது எதிர்கால சந்ததிகளை சாகடிக்கின்ற செயல் என்கிற வரை அந்த வார்த்தைகளிலே குறிப்பிடுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் அற்புதமான சில வசனங்களில் அந்த தாய்ப்பாலுடைய மகத்துவத்தை பற்றி விரிவாக எடுத்துரைக்கிறான். ஒரு தாய்க்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமை இவ்வளவு இருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது அந்த தாய்க்கு 3 விதமான தகுதிகளை அல்லாஹ் பேசுகிறான். உன்னுடைய பெற்றோர்களிடத்தில் நீ நல்ல முறையில் நடந்தே ஆக வேண்டும் என்று சொல்லுகின்ற இடத்தில் குறிப்பாக தாயை பற்றி சொல்லுகிற பொழுது 3 தகுதிகளை, தனிப்பட்ட தகுதிகளை, தந்தையால் செய்ய முடியாத, தந்தையால் இணைந்து கொள்ள முடியாத 3 தனித்தன்மைகளை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானா ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன் வவலஅத்துஹு குர்ஹா வஹம்லுஹு வஃபிசாலுஹு 30 ஷஹரா. ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களுக்கு, எல்லா மனிதர்களுக்கு நாம் உபதேசம் செய்கிறோம். இதில் மத, இன, மொழி, தேசம் எந்த வேற்றுமையும் இல்லை. எல்லா மனிதர்களுக்கும் நாம் உபதேசம் செய்கிறோம். பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள், அழகிய முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அவனுடைய தாய் ரொம்ப கஷ்டத்தோடு அந்த பிள்ளையை சுமந்தாள், பலத்த சிரமத்திற்கு மத்தியில் பிள்ளையை பெற்றெடுத்தாள். அந்த பிள்ளையை
அவள் சுமந்த காலமும் பால் கொடுத்த காலமும் 30 மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த வசனத்தில் 30 மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஒரு குழந்தையினுடைய குறைந்தபட்ச முழு குழந்தையாக அவர்கள் வெளியே வருவதற்கு குறைந்தபட்ச அளவு 6 மாதம், 24 மாதங்கள் பாலூட்டுகின்ற மாதங்கள். வேறொரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா தாய்மார்களுடைய சிறப்பை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது உம்முஹு வஹனன் அலா வஹனின் வ ஃபிஸாலுஹு ஃபீ ஆமைன், 2 ஆண்டுகள் பால் கொடுத்தார்கள் என்கிற செய்தியையும் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். ஒரு தாய்க்கு சிறப்பான தகுதியை அல்லாஹ் பட்டியலிடுகின்ற பொழுது உலகத்தில் யாரும் செய்ய முடியாத 3 தகுதிகளை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். குழந்தையை சுமப்பது, குழந்தையை பெற்றெடுப்பது, பிரசவிப்பது, குழந்தைக்கு பாலூட்டுவது, இந்த 3 காரியங்களை தாய்க்கு அல்லாஹ் பட்டியலிடுகிறான். அதுதான் ஒரு தாயினுடைய சிறப்பு தகுதிகள் என்று அல்லாஹ் பட்டியலிடுகிறான். இந்த 3ல் ஒன்றை தாய்மார்கள் விட்டுவிட்டால், குழந்தையை சுமக்கிறார்கள், பெற்றெடுக்கிறார்கள், பாலூட்ட மறுக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் கொடுத்த 3 தன்மைகளில் ஒன்றை அந்த பெண் இழந்து விடுகிறாள். தாய் என்ற ஸ்தானத்திற்கு அவள் செய்ய வேண்டிய கடமைகளில் 3ல் ஒரு பாகத்தை அவள் விட்டுவிட்டாள் என்பதுதான் பொருள். கண்ணியத்திற்குரியவர்களே, நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், அய்யுன்னாஸி அஹக்கு மின் சுஹ்பதி, நான் நல்ல முறையில் மிக நெருக்கமாக நடந்து கொள்வதற்கு மக்களிலே யார் ரொம்ப தகுதியானவர்கள்? நான் ரொம்ப நெருக்கமாக ரொம்ப நல்ல முறையில் நடந்து கொள்வதற்கு ஒட்டுமொத்த உலக மக்களில் யார் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள்? ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உம்முக்க, உன்னுடைய தாய் என்று சொன்னார். அவர் மீண்டும் கேட்கிறார், 2வது முறை அந்த கேள்வியை கேட்கிறார். அவர் கேள்வியை புரியாமல் ரசூலுல்லாஹ் பதில் சொல்லவில்லை, அல்லது தேவையில்லாமல் பெருமானார் பேசவில்லை, வேண்டுமென்றே தான் சொல்கிறார்கள். 2வது முறையும் அதே கேள்வியை கேட்ட பொழுது உம்முக்க, உன்னுடைய தாயார் என்று சொன்னார். 3வது முறையும் அவர் கேட்டார், உம்முக்க, உன்னுடைய தாயார் என்று பதில் சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 4வது முறையும் கேட்டார், ஹதீஸிலே வருகிறது. அப்பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூக்க, உன்னுடைய தந்தை என்று சொன்னார்கள். 3 முறை தாயை பற்றி சொல்லிவிட்டு 4வது முறை தான் தந்தையை சொன்னார்கள். இந்த ஹதீஸை, இந்த நபிமொழியை விவரிக்கின்ற ஹதீசுக்களை ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், முதல் 3 தடவை தாயை பற்றி சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4வது முறை தான் தந்தையை சொன்னார்கள். என்ன காரணம் தெரியுமா? 3 விஷயங்களில் தாய் தனித்து நிற்கிறாள். குழந்தையை சுமப்பதில், குழந்தையை பெற்றெடுப்பதில், குழந்தைக்கு பாலூட்டுவதில், இந்த 3 காரியங்களில் தாய் தனித்து நிற்கிறாள். குழந்தையை வளர்ப்பது, இனி குழந்தைக்கு பொருளாதார செலவு, கல்வி, மருத்துவம் போன்ற எல்லா விஷயங்களிலும் தந்தையும் தாயும் இணைகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் பாலூட்டுதல், தாய்ப்பால் ஊட்டுதல் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. அது மகத்தான ஒரு சாதனையாக, மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால் தான் கணவனும் மனைவியும் பிரிந்து விட்டாலும் பால் கொடுக்கின்ற பிள்ளை, பால் குடிக்கின்ற பிள்ளை இருந்தால் அந்த பெண்ணும் பரிபூர்ணமாக 2 ஆண்டுகள் பாலூட்ட வேண்டும் என்றாக அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான். வல் வாலிதாத்து யுர்திஇன அவுலாதஹுன்ன ஹவுலைனி காமிலைன், பரிபூர்ணமான 2 ஆண்டுகள் தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பாலூட்ட வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிடுகிறான். 2 ஆண்டுகள் என்று சொன்னால் போதும் தான். அது என்ன பரிபூர்ணமான 2 ஆண்டுகள்? நாம பெரும்பாலும் ஒரு 10 மாதம் நடந்து விட்டால் ஒரு வருஷம் இருக்கும் தோராயமாக என்று சொல்லுவோம். 22 மாதங்கள் ஒரு குழந்தை பால் குடித்து விட்டாலும் கிட்டத்தட்ட 2 மாசம் 2 வருஷம் இருக்கும் என்று நாம் சொல்லுவோம். அந்த தோராயமாக கிட்டத்தட்ட என்பதெல்லாம் இருக்கக்கூடாது என்கிற காரணத்திற்காக வேண்டி அல்லாஹ் வலியுறுத்தி ஒரு வார்த்தையை சொல்கிறான், ஹவுலைனி காமிலைனி, பரிபூர்ணமான. அதில் நீங்கள் எந்த குறையையும் வைத்துவிட வேண்டாம், பரிபூர்ணமான 2 ஆண்டுகள் பாலூட்ட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான்.
தலாக்கு சொல்லப்பட்ட அந்த பெண் அவள் பெற்றெடுத்த குழந்தைதான். அவள் கருவிலே சுமந்து உயிர் போகின்ற அளவிற்கு வலியை பெற்றுக்கொண்டு குழந்தையை பெற்றெடுத்தவள் தான். இப்பொழுது கணவனை விட்டு பிரிய போகிறாள். குழந்தைக்கு பாலூட்ட மறுக்கிறாள். கணவன் மீது உள்ள கோபத்தில் நான் பாலூட்ட முடியாது, இனி எனக்கு இந்த குழந்தைக்கு நான் பாலூட்ட வேண்டுமானால் எனக்கு பணம் தர வேண்டும் என்று கேட்கிறாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பெற்ற குழந்தைக்கு பாலூட்டுவதற்கு பணமா? மார்க்கம் சொல்கிறது கொடுத்துத்தான் ஆக வேண்டும். பணம் கொடுத்தாலும் பரவாயில்லை, குழந்தைக்கு பாலூட்டுவதற்கு பணம் கொடுத்தாவது அந்த பிள்ளைக்கு பாலூட்ட வேண்டும். வாழல் மௌலூதி லஹு ரிஸ்குஹுன்ன வ கிஸ்வத்துஹுன்ன பில் மஅரூஃப். குழந்தை யாருக்கு சொந்தமோ, வளர்ந்ததற்கு பிறகு தந்தைக்கு சொந்தம் அல்லவா, அந்த குழந்தை யாருக்கு சொந்தமோ அந்த தகப்பனின் மீது கடமை இருக்கிறது. பாலூட்டுகின்ற அந்த பெண்ணுக்கு உணவு கொடுப்பது, உடை கொடுப்பது. குழந்தை இல்லைன்னு சொன்னா தலாக்கு சொல்லிவிட்ட கணவர் இத்தாவுடைய காலம் முடிகின்ற வரை ஜீவனாம்சம் கொடுத்தால் போதும். குழந்தை இருந்தால் குழந்தையின் பாலூட்டுகின்ற காலம் முடிகின்ற வரை அந்த பெண்ணுக்கு ஜீவனாம்சம் தர வேண்டும் என்பதை மார்க்கம் வலியுறுத்துகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, பணம் கொடுத்தாகிலும் அந்த பிள்ளைக்கு அந்த பாக்கியத்தை தடுத்துவிடக் கூடாது. பணத்தை இழந்தாலும் பரவாயில்லை, தாய்ப்பால் என்பது உனக்கும் மனைவிக்கும் தொடர்பு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. திருமண வாழ்வை இழந்தாலும் சரி, பணத்தை இழந்தாலும் சரி, பாலூட்டுகின்ற அந்த பாக்கியம் அந்த பிள்ளைக்கு கிடைக்க வேண்டும் என்பதை மார்க்கம் வலியுறுத்தி சொல்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, காரணம் என்னவென்றால் ஒரு பிள்ளையின் ஒட்டுமொத்த வாழ்நாளுக்கு ஒரு பேங்கை போன்ற பேங்க் ஆஃப் பவர், ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் ஒரு முன் தயாரிப்பை போன்று தாய்ப்பால் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னதை போன்று 3 மாதத்திற்கு முன்னால் வெளிவந்த அந்த ஆராய்ச்சி கட்டுரையில் குழந்தைகள் எதிர்காலத்தில் தாய்ப்பால் சரியாக வளர்க்க கொடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். இரத்த அழுத்தம், சர்க்கரை வியாதி, எலும்புகளிலே வரக்கூடிய ஒரு விதமான எலும்பு பலகீனம் நோய், இப்படி 16 விதமான நோய்களை பட்டியலிட்டு முழுமையான தாய்ப்பால் அருந்திய குழந்தைகளுக்கு இந்த நோய் வருவதற்குரிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு என்று அந்த உலக ஆராய்ச்சி மையம் அந்த கட்டுரையில் பதிவு செய்கிறார்கள். இது குழந்தைக்கு லாபம் என்று சொன்னால் தாய்க்கு என்ன லாபம்? தாய்மார்களை பொறுத்தவரையில் அந்த கட்டுரை, அந்த ஆராய்ச்சி கட்டுரையின் விளைவு இப்படி பதில் சொல்கிறார்கள். மார்பக புற்றுநோய் குழந்தைகளுக்கு சரியாக பாலூட்டிய பெண்களுக்கு அது வருவதில்லை என்கிற தகவலையும் அவர்கள் தருகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் மத்தியில் ஏற்படக்கூடிய அந்த அரவணைப்பு, பாச உணர்ச்சி அல்லாஹ் பிறந்ததிலிருந்து தாய்ப்பால் மூலமாக ஏற்படுத்துகிறார். அந்த நிறைய விஷயங்களை இந்த கட்டுரையில் பார்க்கலாம். அதில் ஒரு மருத்துவர் குறிப்பிடுகிறார், பிறந்த குழந்தை 6 மாத காலம் வரை அந்த குழந்தையின் பார்வை 9 to 12 இன்ச் வரைக்கும் தான் குழந்தையின் பார்வை செல்லும். அது என்ன 9 to 12 இன்ச் என்று சொன்னால், பெற்றெடுத்த தாய் தன் குழந்தையின் மார்பகத்தில், தன்னுடைய குழந்தையை மார்பகத்தில் வைத்து பால் கொடுக்கின்ற பொழுது அந்த தாயின் முகத்துக்கும் மார்பகத்திற்கு மத்தியில் உள்ள இடைவெளி தான் 9 to 12 இன்ச் தூரம். அந்த அளவிற்கு தான் அந்த குழந்தையின் பார்வையும் செல்லும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த தாய்ப்பால் விஷயத்தில் அல்லாஹ் எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறான் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஒரு குழந்தை ஒரு பெண்ணிடத்தில் ஒரு முறை தாய்ப்பால் குடித்து விட்டாலும் அந்நிய பெண்ணிடத்தில் தாய் என்ற தகுதியை அவள் அடைந்து விடுகிறாள். பல நாட்கள் தரவில்லை, ஒரு வாரம் தரவில்லை, ஒரு நாள் முழுக்க தரவில்லை, ஒரே ஒரு முறை ஒரு குழந்தைக்கு ஒரு பெண் பாலூட்டி விட்டாள் என்றால் அவள் தாயினுடைய ஸ்தானத்திற்கு வந்து விடுகிறாள். சொந்த தாயை திருமணம் முடிப்பது எப்படி ஹராமாகி விடுகிறதோ அதே போன்று பால் கொடுத்த தாயை திருமணம் முடிப்பதை அல்லாஹ் ஹராமாக்கி விடுகிறான். ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, ஒரு மாதம் அல்ல, ஒரே ஒரு முறை பால் கொடுத்தாலும். யார் யாரை திருமணம் முடிக்க கூடாது என்ற பட்டியலை அல்லாஹ் விவரிக்கிற பொழுது, ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும்
என்று தொடங்குகின்ற அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், உம்மஹாத்துக்கும் உல்லாத்தி அருளஅனக்கும், உங்களுக்கு பாலூட்டிய தாய்மார்களை நீங்கள் திருமணம் முடிப்பதும் ஹராமாக்கப்பட்டுள்ளது. ஒரு முறை பால் கொடுத்தாலும் சரி, அவள் தாயாக ஆகிவிடுகிறாள். சொந்த தாயை திருமணம் முடிப்பது ஒருவனுக்கு எப்படி ஹராமாக்கப்படுகிறதோ அதே போன்று ஒரு முறை பால் கொடுத்தாலும் அவளையும் தாயாகத்தான் மார்க்கம் கருதுகிறது. அவர்கள் மட்டுமா, இந்த பையன் அந்த பெண்ணிடத்தில் ஒரே ஒரு முறை பால் குடித்தார், அந்த பெண்ணுடைய வயிற்றில் பிறந்த எந்த பெண் பிள்ளையையும் இவன் திருமணம் முடிப்பதை அல்லாஹ் ஹராமாக்கி விடுகிறான். வாஹவாத்துக்கும் மினர் ரலா, பால்குடியினால் ஏற்பட்ட சகோதரிகளையும் திருமணம் முடிப்பதை அல்லாஹ் ஹராமாக்கி விடுகிறான். இந்த பெண்ணுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் சரி, அந்த பெண்ணுடைய வயிற்றிலே பிறந்த எந்த பிள்ளையையும் இந்த பையன் மட்டும் திருமணம் முடிப்பது ஹராமாக்கி விடுகிறது. காரணம், ஒரு முறைதானே பால் குடித்தான் என்று பார்ப்பதில்லை, அவரை தாயாகவே மார்க்கம் பார்க்கிறது. அந்த வார்த்தையில் தான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், உம்மஹாத்துக்கும் உல்லாத்தி அருளஅனக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, அரபுலகத்தில் சிறந்த குதிரை வீரன், போர் வீரன், ஒட்டக வீரனை எப்படி தேர்ந்தெடுக்கிறார்கள் தெரியுமா? இன்றும் அரபுலகத்தில் பாலைவனத்தில் ஒட்டக பந்தயம் நடைபெறும், ஒட்டக போட்டி நடைபெறும், குதிரை பந்தயம் நடைபெறும். அதில் மிக வேகமாக முரட்டுத்தனமாக வரக்கூடிய குதிரையையும் சரி ஒட்டகத்தையும் சரி அடக்கி ஆண்டு அதில் ரொம்ப வேகமாக வரக்கூடிய வீரன் வெற்றி பெற்று விட்டால் அவனை பாராட்டுவதற்கு முன்னால் அவனுக்கு பால் கொடுத்த பெண்ணைத்தான் அரபுலகம் பாராட்டும். நிஅமத்தில் முர்தியா, நல்ல பெண்ணிடத்திலே பால் கொடுத்திருக்கிறான், சரியான பெண் இவனுக்கு பால் ஊட்டி இருக்கிறாள் என்று சொல்வார்கள். தோற்று போனவர்களை, குதிரையின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் அல்லது ஒட்டகத்தின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் தோற்று போனவர்களை அல்லது கீழே விழுந்தவர்களை அவனை திட்டுவதற்கு முன்னால் பால் கொடுத்த பெண்ணை திட்டுவார்கள். பிஸத்தில் முர்தியா, யாரிடத்தில் நீ பால் ஊட்டினாய், யாரோ ஒருவர் உனக்கு மோசமான பெண் உனக்கு பால் தந்திருக்கிறாள் என்று சொல்லுவார்கள். என்றால் ஒரு மனிதனின் வெற்றிக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் உடல் வலிமைக்கும் அந்த தாய்ப்பாலுடைய தொடர்பு எவ்வளவு தூரம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அரபுலகத்தில் மக்கா போன்ற நகரங்களில் தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை பால் கொடுப்பதற்காக வேண்டிய கிராமத்திலிருந்து தாய்மார்கள் வருவார்கள், கிராமப்புறங்களில் இருந்து வருவார்கள். வந்தவர்கள் மக்காவிற்கு உள்ளே வந்து பிறந்த பிள்ளைகளை கையிலே ஏந்தி கொண்டு 2 ஆண்டுகள் வரை அவர்களுடைய ஊருக்கு சென்று பாலூட்டியதற்கு பிறகு கொண்டு வந்து சொந்த தாயிடத்திலே ஒப்படைப்பார்கள். 3 காரணங்களை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கூட ஹலீமத்து சஅதியா, ஹவாஸின் என்ற கிளையை சார்ந்த ஹலீமத்து சஅதியா என்ற பெண்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலூட்டினார்கள். வரலாறு சொல்கிறது, 2 ஆண்டுகள் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலூட்டிய தாயாக இருந்திருக்கிறார்கள். இன்னும் 2 ஆண்டுகள் அந்த பெண்ணிடத்திலே தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். எந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாயாரை மதித்தார்கள் என்று சொன்னால், ஒரு போர்க்களம் முடிந்து வருகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ரொம்ப களைப்பாக இருந்த நேரத்தில் ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், ஒரு வயதான பெண்மணி பெருமானாருக்கு பக்கத்திலே வந்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோளிலே போட்டிருந்த ஒரு சால்வையை, ஒரு துண்டை எடுத்து தரையிலே விரித்து அந்த பெண்ணை உட்கார வைத்து பக்கத்திலே அமர்ந்து அவர்களை நலம் விசாரித்து விட்டு அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான பொருளாதார உதவிகளையும் செய்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார்கள், யார் இந்த பெண்மணி? இவ்வளவு தூரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மேலங்கியை தரையிலே விரித்து அவர்களை உட்கார வைத்து பக்கத்திலே அமர்ந்து அவர்களை நலம் விசாரித்து இவ்வளவு தூரம் உதவி செய்கிறார்களே, யார் என்று கேட்ட பொழுது, ஹியல் ஹலீமத்து சஅதியா அல்லதி அர்லஅத்துஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலூட்டிய தாயார் இவர்கள்தான் என்று வரலாறு சொல்லுகிறதே. பக்கத்தில் இருந்த சஹாபி அவருக்கு அந்த பதிலை சொல்லுகிறார். ஒரு பெண் பாலூட்டியதின் காரணத்தினால் 6000 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். வரலாறு சொல்லுகிறது, ஹவாஸின் போர் நடந்த பொழுது
6000 கைதிகள் பிடிக்கப்பட்டார். 1-2 அல்ல. சித்தத்து ஆலாபின் சபீமின் ஹவாசின் 6000 கைதிகள் பிடிக்கப்பட்டார்கள். ஹவாசின் கிளையை சார்ந்தவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கூட்டத்தாரிடத்தில் ஒரு குடும்பத்தில் தங்கியிருந்து பால் குடித்தார்களோ அந்த கூட்டத்தாருக்கு மத்தியில் தான் எதிர்காலத்தில் போர் நடந்து 6000 கைதிகள் பிடிக்கப்பட்ட பொழுது அங்கிருந்த அந்த கூட்டத்தை சார்ந்த முஸ்லிமான ஒருவர் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், கைதிகளாக பிடிக்கப்பட்ட அனைவருமே உங்களுடைய சகோதரிகளாக, உங்களுடைய சகோதரர்களாக, உங்களுடைய சிறிய தந்தை பெரிய தந்தையாக அல்லது உங்களுடைய மாமாமார்களாகத்தான் இருக்கிறார்கள் என்று சொன்னார். நீங்கள் பால் குடித்ததின் காரணத்தினால் சகோதரர்களாக, சகோதரிகளாக, சிறிய தந்தை பெரிய தந்தையாக, மாமாமார்களாகத்தான் இருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது இந்த வார்த்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் தைத்து விட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு இரக்கத்தை ஏற்படுத்தியது. நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? கைதிகளை பிரித்து கொடுத்து விட்டோம். 3 கூட்டத்தார்களுக்கு பிரித்து கொடுத்தாகிவிட்டது. மொத்தமாக இருந்த பொழுது என்னுடைய கையிலே அதிகாரம் இருந்தது. இப்பொழுது பிரித்து கொடுத்து விட்டோம், என்ன செய்யலாம் என்று கேட்டுவிட்டு நபியே பதில் சொன்னார்கள். உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், நானும் என்னுடைய குடும்பத்தார்களுக்கும் பங்கிலே வந்த கைதிகளை நான் விடுதலை செய்கிறேன். அவர்கள் நான் சொன்னால் ஏற்றுக்கொள்வார்கள். அவர்களுக்காக என்னுடைய சிறிய தந்தை பெரிய தந்தை என்னுடைய உறவினர்களுக்கு யாரெல்லாம் கைதிகளாக சென்றார்களோ அவர்களை எல்லாம் அவர்களின் சார்பாக நானே விடுதலை செய்கிறேன். இப்பொழுது கொஞ்ச நேரத்தில் லுஹர் தொழுகை நடைபெறும். லுஹர் தொழுகை முடிந்தவுடனே நீங்கள் எழுந்து சொல்லுங்கள், கைதிகளாக பிடிக்கப்பட்ட 6000 கைதிகளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் சார்ந்த கைதிகளை நபியே விடுதலை செய்து விட்டார்கள் என்று மட்டும் சொல்லுங்கள் என்று அறிவிப்பு செய்ய சொன்னார்கள். அவர் அறிவிப்பு செய்தார். அன்சாரிகளிலே ஒரு சஹாபி எழுந்து சொன்னார், அப்படியா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தார்களும் கைதிகளை விடுதலை செய்து விட்டார்களா? நாங்களும் பெருமானாருடைய குடும்பத்தார்களை மதிக்கிறோம், நாங்களும் எங்களுடைய கைதிகளை விடுதலை செய்கிறோம். முஹாஜிர்களில் இருந்து ஒருவர் எழுந்து அவருடைய முஹாஜிர்களின் கைதிகளை விடுதலை செய்கிறோம் என்று ஒரே நாளில் 6000 கைதிகள் விடுவிக்கப்பட்டார்கள். பாலூட்டப்பட்டதின் காரணத்தினால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாலூட்டப்பட்டதின் காரணத்தினால். கிராமத்து பெண்களிடத்தில் மக்காவாசிகள் தங்களுடைய பிள்ளைகளை கொடுப்பதற்கு காரணம், கண்ணியத்திற்குரியவர்களே, 3 காரணங்களை வரலாறு சொல்கிறது. முதலாவது, அவர்கள் இயற்கை உணவை சாப்பிடுகின்ற காரணத்தினால் பலமானவர்களாக இருப்பார்கள். இயற்கையான உணவை, நகரங்களிலே இருக்கக்கூடிய சத்தில்லாத உணவு அல்லாது இயற்கையான முறையில் விளைவிக்கப்பட்ட சத்து மிகுந்த உணவுகளை கிராமத்திலே உள்ள பெண்கள் சாப்பிடுகின்ற காரணத்தினால் அந்த தாயினுடைய சத்துக்கள் பிள்ளைகளுக்கு தாய்ப்பால் வழியாக அது ஊட்டப்படுகிறது என்கிற காரணத்தினால் அவர்கள் கிராமத்து பெண்களிடத்தில் ஒப்படைக்கப்படுகிறார்கள். 2வது, ஒழுக்கம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள், ஒழுக்கம் நகரங்களை விட கிராமத்தில் ஒழுக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் ஒழுக்கம் நிறைந்த சூழலில் வாழக்கூடிய பிள்ளையும் பால் குடிக்கின்ற பிள்ளையும் அந்த குணங்கள் எதிரொலிக்கும் என்கிற காரணத்தினாலும். 3வது சொன்னார்கள், மொழி வளம் பாதுகாக்கப்படுவது கிராமங்களில் தான். நகரங்களிலே பல்வேறு நபர்களோடு நீங்கள் பழகுகின்ற பொழுது மொழியின் அசல் தன்மை சிதைந்து போய்விடுகிறது. தமிழை சென்னை போன்ற அல்லது ஹைதராபாத் போன்ற பெருநகரங்களிலே வசிக்கக்கூடிய மக்கள் பல்வேறு இனத்தை சார்ந்த, மொழியை சார்ந்த, தேசத்தை சார்ந்த நபர்களோடு நீங்கள் பழகுகின்ற பொழுது, அவர்களோடு பேசுகின்ற பொழுது நாம் பேசுகின்ற தமிழை எழுதி வைத்து பார்த்தால் தெரியும், ஒரு 60% பிறமொழி வார்த்தைகள் உள்ளே வந்திருக்கும். எந்த மொழியும் இல்லாத, வேற்று மொழிக்காரர்கள், வேற்று இனத்தவர்கள், வேற்று தேசத்தவர்கள் இல்லாத கிராமப்புறங்களிலே தமிழ் என்றால் தமிழ் மட்டும்தான் பேசியாக வேண்டும். இன்றும் கூட கேரளா போன்ற பகுதிகளில், திருவனந்தபுரம் போன்ற நகர்ப்பகுதிகளிலே பேசக்கூடிய மலையாளம் நமக்கு எளிதில் விளங்கிவிடும், சாதாரணமாக நமக்கு விளங்கிவிடும். அது தமிழை போன்றுதான் இருக்கும். ஆனால் மலப்புரம், கண்ணூர் போன்ற அடர்ந்த கிராமங்கள் உள்ள பகுதிகளிலே இருக்கக்கூடிய மலையாளம் நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். காரணம் என்ன? கிராமங்கள் பகுதிகளிலே மொழி வளம் சிதையாமல் இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படித்தான் சொன்னார்கள். ஆனா அஃப்ஸஹு சாதி,
அரபியிலே சாது என்ற எழுத்தை நான் ரொம்ப தெளிவாக உச்சரிப்பேன். ஒவ்வொரு எழுத்து ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு தெளிவான அந்த மொழியை தூக்கி நிறுத்துகின்ற ஒரு அம்சம் இருக்கும். தமிழிலே லகரம் என்று சொல்லுவார்கள். தமிழில் 3 லா இருக்கிறது அல்லவா? பள்ளிக்கூடத்திற்கு பயன்படுத்தக்கூடிய லா, சுவற்றிலே இருக்கக்கூடிய பள்ளிக்கு பயன்படுத்தக்கூடிய லா, வாழைப்பழம் என்று சொல்லப்படுகின்ற அதிலே உள்ள லா, இந்த 3 லாவை தெளிவாக வேறு பிரித்து காட்டக்கூடிய அந்த வாய்ப்பிற்கு லகரம் என்று சொல்கிறார்கள் அல்லவா? அதே போன்றுதான் அரபியில சாது என்ற எழுத்து இருக்கிறது. கொஞ்சம் நீங்கள் அழுத்தமாக சொல்லிவிட்டால் அது சீனாக மாறிவிடும். இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லிவிட்டால் ஷீனாக மாறிவிடும். சாது என்பதை தெளிவாக உச்சரிப்பது அந்த மொழி வளத்தின் அடையாளம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அனா அஃப்ஸஹு சாதி, சாது என்ற எழுத்தை நான் தெளிவாக உச்சரிப்பேன். காரணம், நான் ஹவாஸின் கூட்டத்தார்களுக்கு மத்தியிலே வளர்ந்தேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். கண்ணியத்திற்குரியவர்களே, இங்கு மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு குழந்தை இப்ராஹிம் என்ற குழந்தை வஃபாத்தாகி விட்டார். 2 வயது ஆவதற்கு முன்னாலே அவர் வஃபாத்தாகி விட்டார். குடும்பத்தார்கள் எல்லாம் ரொம்ப கவலையாக இருந்தார். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 4 ஆண் குழந்தைகள் பிறந்து 4 பேரும் மௌத்தாகி விட்டார். அதிலே இவர் 4வது குழந்தை. 4 பெண் குழந்தைகள் இருந்தார்கள், 4 ஆண் குழந்தைகள். சில ரிவாயத்துகளிலே 3 ஆண் குழந்தைகள் என்று வருகிறது. ஆக இவர் கடைசியாக பிறந்தவர். இவர் வஃபாத்தான பொழுது குடும்பத்தார்கள் எல்லாம் ரொம்ப கவலையோடு இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஏன் கவலைப்படுகிறீர்கள்? ரசூலுல்லாஹ்வும் அழுதார்கள். ஆனால் அதன் பிறகு மனம் திடப்படுத்திக் கொண்டு சொன்னார்கள், இவருக்கென்று அல்லாஹ் தஆலா சுவனத்தில் பாலூட்டுகின்ற பெண்களை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். இவர் சுவனத்து பெண்களிடத்தில் பால் குடிக்கின்ற காட்சியை நான் இப்பொழுது பார்க்கிறேன் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த தாய்ப்பால் கொடுப்பதை வைத்து ஒரு பெரிய வரலாறையே அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறான். குர்ஆன் ஷரீஃபிலே அந்த வரலாறை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ஒரு குழந்தை தன் சொந்த தாயிடத்தில் பால் அருந்துவதை வைத்து, பால் குடிப்பதை வைத்து ஒரு ரொம்ப பெரிய வரலாற்றையே அல்லாஹ் கட்டி எழுப்பி இருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கின்ற நேரம் ஃபிரௌன் கண்ட கனவு, அந்த கனவின் காரணத்தினால் பிறக்கின்ற ஆண் குழந்தை அத்தனையையும் முன் கொலை செய்கிறான். அதற்கென்றே ராணுவத்திலே ஒரு தனி படை சுற்றித் திரிகிறது. எகிப்து மாநகரத்தில் பிறக்கின்ற குழந்தைகள், ஆண் குழந்தைகள் யாராக இருந்தாலும் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அதற்கென்று ராணுவத்தில் ஒரு தனி பிரிவு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாருக்கு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறார். ஆண் குழந்தை, அழகான ஆண் குழந்தை. பயப்படுகிறார், தாயார் பயப்படுகிறார். அல்லாஹ் தஆலா அந்த தாய்க்கு சொல்கிறான், குர்ஆன் ஷரீஃப் சொல்கிறது, வஹைனா இலா உம்மி மூசா அன் அர்திஹி, மூசாவின் தாயாருக்கு நாம் வஹி அறிவித்தோம், அந்த குழந்தைக்கு தைரியமாக பால் கொடுங்கள். உங்களுக்கு பயமாக இருந்தால் அதை ஒரு பெட்டியிலே வைத்து ஆற்றிலே நீங்கள் விட்டு விடுங்கள். அல்லாஹ் தஆலா அந்த தாயார் ஆற்றிலே விடுகிறார்கள். அந்த ஆறு ஒரே பாதையில் செல்கிறது. ஒரு இடத்தில் 2ஆக பிரிகிறது. பிரிகின்ற ஒரு கிளை ஃபிரௌனுடைய வீட்டின் பின்புறத்திலே செல்கிறது. பின்புறத்திலே அமர்ந்து கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீண்ட காலம் குழந்தை இல்லாத ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார், அவர்களையும் அல்லாஹ் பாராட்டுகிறான். அவர்கள் முஸ்லிமாக ஆகிவிட்டார்கள். அவர்கள் அந்த பெட்டியை, மிதந்து வருகின்ற பெட்டியை பார்க்கிறார்கள். பெட்டியை பிடித்து பெட்டியை திறந்து பார்க்கிறார்கள். மழலை சிரிப்போடு உள்ளத்தை அள்ளுகின்ற ஒரு அழகான குழந்தை, ஆவலோடு தூக்குகிறார்கள். இந்த குழந்தை அந்த குழந்தையாக இருக்குமோ என்று நினைத்து கொலை செய்ய வருகின்ற ஃபிரௌனை பார்த்து சொல்கிறார்கள், லா தக்துலுஹு, இந்த குழந்தையை கொல்ல வேண்டாம், இது எகிப்தில் பிறந்த குழந்தைதான் என்று தெரியாது. அஸா யன்ஃபஉனா, குர்ஆன் சொல்கிறது, ஒருவேளை அது நமக்கு பலனளிக்கலாம், இதை கொல்லாதீர்கள் என்று சொன்னவுடன் அவன் விட்டு விடுகிறான். அரண்மனைக்கு கொண்டு வரப்பட்ட குழந்தை, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறான், 3 நாட்களில் உங்களிடத்தில் உங்களுடைய குழந்தையை திரும்ப தருவேன் என்று அல்லாஹ் தாயாருக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தான். கையை விட்டு ஆற்றிலே தூக்கி போடப்பட்ட குழந்தை அரண்மனையிலே இருக்கிறது. 3 நாட்களிலே எப்படி தாயாரிடத்திலே வரும்? அல்லாஹ் சொல்கிறான். அந்த குழந்தையை, அந்த நேரத்தில் குழந்தையை இழந்தவர்கள் 300 தாய்மார்கள் எகிப்திலே இருந்தார்கள். குழந்தை பசியால் அழுகிறது.
எந்த பாலையும் குடிக்க மறுக்கிறது. குழந்தையை இழந்த ஒவ்வொரு தாயும் வந்து பால் ஊட்டுகிறார்கள், யாரிடத்திலும் பால் குடிக்க மறுக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், வஹர்ரம்னா அலைஹிம் மராதிய மின் கபுல், அதற்கு முன்னதாகவே எந்த தாயிடத்திலும் பால் குடிப்பதை நாம் அவருக்கு ஹராமாக்கி விட்டோம். ஒரு குழந்தை பால் குடிக்கின்ற தருணத்தில் எந்த பெண் பால் கொடுத்தாலும் பால் குடிக்கும். ஆனால் அல்லாஹுவின் அற்புதம் அல்லவா, அல்லாஹ் தன் வாக்குறுதியை நிறைவேற்றுகிறான். 300க்கும் மேற்பட்ட தாய்மார்கள் முயற்சி செய்தார்கள், குழந்தை பால் குடிக்கவில்லை. குழந்தைக்கு என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்காக வேண்டி ஒரு 7-8 வயது நிரம்பிய மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரியை தாயார் சொல்லி அனுப்பியிருந்தார்கள், பின்னாடியே போய் என்ன நடக்குதுன்னு பாரு. அந்த பிள்ளை அரண்மனைக்கு சென்று அங்கிருப்பவர்களுக்கு சொல்கிறது, எனக்கு ஒரு தாய் தெரியும், நான் அவரை அழைத்து வருகிறேன். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாரை அழைத்து வருகிறார்கள். குழந்தை பால் குடிக்கிறது. அல் அதுல்லுக்கும் அலாமைய குருஹு, இந்த குழந்தையை பராமரிக்கின்ற பாலூட்டுகின்ற ஒருவரை நான் சொல்லட்டுமா என்று சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த பெண் அழைத்து வருகிறார்கள். அந்த குழந்தை பால் குடித்தது. அல்லாஹ் சொல்கிறான், ஃபரதத்னாஹு இலா உம்மிஹி கைத கர்ர ஐனுஹா, சொந்த தாயிடத்தில் அந்த பிள்ளையை நாம் ஒப்படைத்தோம், அவள் கண்குளிர்ச்சி அடைவதற்காக வேண்டி என்று சொல்கிறான். இப்படித்தான் குடிசையிலே வாழ்ந்த பிறந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 25 ஆண்டுகள் ஆகுகின்ற வரை கோபுரத்திலும் மாளிகையிலும் வாழ்வதற்குரிய வாய்ப்பை, சொந்த தாயாரோடு வாழுகின்ற வாய்ப்பை அல்லாஹ் இப்படி ஏற்படுத்தினான். பால்குடி அந்த வரலாற்றின் மூலமாகத்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, பால் கொடுக்கின்ற பெண்ணுக்கு மார்க்கம் நிறைய சலுகைகளை வழங்குகிறது. வணக்க வழிபாடுகளில் யாருக்கும் எந்த விதத்திலும் சலுகை வழங்காத மார்க்கம். நோன்பு வைக்கக்கூடிய யார் யார் நோன்பு வைக்க வேண்டும் என்று பட்டியலிடுகின்ற பொழுது யார் நோன்பை விடலாம், யாருக்கு அனுமதி இருக்கிறது? குழந்தையை சுமந்திருக்கின்ற தாயார் நோன்பை வைக்காமல் விட்டுக் கொள்ளலாம். ரமதானுடைய காலமாக இருந்தால் கர்ப்பமாக இருக்கின்ற பெண்கள் நோன்பு வைக்க வேண்டாம், அது அந்த பெண்ணையும் பாதிக்கும், குழந்தையையும் பாதிக்கலாம். பிற்காலத்தில் அவர்கள் நோன்பை எடுத்து வைத்துக் கொள்ளட்டும். அதே போன்றுதான் பாலூட்டுகின்ற தாயார்கள், குழந்தைக்கு பாலூட்டுகின்ற தாயார்கள் அவர்களுடைய ஆரோக்கியம் கருதி, அந்த பிள்ளையின் ஆரோக்கியம் கருதி நிறைய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ரமலானுடைய நோன்பையை நீங்கள் விட்டுக் கொள்ளலாம். பால் கொடுக்கின்ற காரணத்தினால் பிறகு பால்குடி மறந்ததற்கு பிறகு அந்த பெண் மீண்டும் அந்த நோன்பை கலாவாக செய்ய வேண்டும். மார்க்கம் அந்த சலுகையை வழங்குகிறது என்று சொன்னால் அது அவ்வளவு மகத்துவமானது. கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து ஒரு சஹாபிய பெண்மணி சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னி ஃபஅல்து ஸினா இன்னி ஸனைத்து ஃபஅகிம் அலையல் ஹத்த, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், எனக்கு தண்டனையை நிறைவேற்றுங்கள் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை திருப்புகிறார்கள். 3 முறை அந்த பெண்மணி திரும்ப திரும்ப சொல்கிறார்கள். சுய வாக்கு மூலம் 3 முறை சொல்லிவிட்டார்கள். இனிமேல் சாட்சிகள் தேவையில்லை, தண்டனை நிறைவேற்ற வேண்டும். ஒரு பெண்ணை அழைத்து இவள் கர்ப்பமாக இருக்கிறாளா என்பதை சோதித்து பார் என்று சொல்கிறார்கள். இந்த பெண் சோதித்து பார்த்து கர்ப்பமாக இருக்கிறாள். தவறான உறவின் மூலமாக ஏற்பட்ட குழந்தையாக இருந்தாலும் அந்த உயிருக்கு மதிப்பளித்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த பெண் பாதுகாக்கப்பட வேண்டும், பராமரிக்கப்பட வேண்டும், குழந்தை பிறந்ததற்கு பிறகு பார்க்கலாம் என்று சொன்னார்கள். பிறந்த குழந்தையை கையிலே ஏந்தி கொண்டு மீண்டும் இந்த பெண் வருகிறார். யா ரசூலுல்லாஹ், எனக்கு குழந்தை நல்ல முறையில் பிறந்து விட்டது, எனக்கு இப்பொழுது தண்டனையை தாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பொழுது சொன்னார்கள், குழந்தை பால்குடி காலம் மறக்கட்டும், பிறகு தண்டனையை நிறைவேற்றலாம். விபச்சாரம் செய்த பெண்ணாக இருந்தாலும் குழந்தைக்கு பால் தர வேண்டும் என்கிற காரணத்தினால் அந்த பெண்ணுடைய பிரசவ காலம் முடிகின்ற வரை, பால் கொடுக்கின்ற காலம் வரை சுமார் 3 ஆண்டு காலம் தண்டனையை தள்ளி வைப்பதற்கு இந்த மார்க்கம் இறங்கி வருகிறது என்று சொன்னால் அது அந்த குழந்தையின் எதிர்கால வாழ்வோடு இணைந்த ஒரு பாக்கியம் என்பதை புரிந்து கொண்டதின் காரணத்தினால்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, ரொம்ப அழகாக ஒரு கவிஞர் சொல்லுவார், தாய்ப்பாலும் தண்ணீரை போன்றது, மழை தண்ணீரை போன்றதுதான். மழை தண்ணீரில் எண்ணிலடங்க முடியாத, வரையறுத்து சொல்ல முடியாத சிறப்புகள் நிரம்பி இருப்பதை போன்று தாய்ப்பாலிலும் அல்லாஹு தஆலா அவ்வளவு ஏராளமான சிறப்புகளை வைத்திருக்கிறார் என்கிற காரணத்தினால்தான் மழை தண்ணீரை போன்றதுதான் தாய்ப்பால். அதை மதிப்பதற்கு எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும். தாய்ப்பால் அருந்திய குழந்தைகள் தான் திடகாத்திரமாக இருக்கிறார்கள்.
என்கிற அளவிற்கு இவ்வளவு வரலாற்று செய்திகள் அதில் அடங்கி இருக்கிறது. அல்லாஹ் தஆலா எதிர்கால சந்ததிகளை சிறப்பானவர்களாக, ஆற்றல் மிக்கவர்களாக, புத்திசாலியும் புத்தி கூர்மையும் தாய்ப்பால் சிறப்பாக நிறைவாக அருந்தியவர்களுக்கு மட்டுமே சுறுசுறுப்பான குழந்தைகளாக, புத்திசாலி குழந்தைகளாக, விவேகமான குழந்தைகளாக உருவாகிறார்கள் என்ற அந்த கருத்திற்கேற்ப எதிர்கால சந்ததிகள் நிறைவான நன்மைகள் அனைத்தையும் பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்று துஆ செய்தவனாக என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.